ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினிட்டி ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ரீரிலீஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு தமிழ் சினிமா, தமிழ் இண்டஸ்ட்ரியோடைய ஒரு பிளாக் பஸ்டர் அந்த வருஷம் ரிலீஸ் ஆகி மொத்த இண்டஸ்ட்ரியும் தூக்கி சாப்பிட்டு வசூலை வாரி குவிச்ச ஒரு படம். ஸோ 1999 ரிலீஸ் ஆன படம். நம்ம சூப்பர் ஸ்டார் அவர் நடித்து கேஎஸ் ரகுமார் அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படையப்பா அந்த படம் தான். ஸோ அந்த படம் வந்து இப்போது சூப்பர் ஸ்டார் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ரிலீஸ் ஆகிறதுனால நம்ம எல்லோரும் அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சான்ஸு. தமிழ் சினிமாவில் எவ்வளோ மாஸ் கமர்ஷியல் படம் எல்லா ஹீரோவுக்கும் இருந்தாலும் படையப்பா த டாப் நம்பர் 1. ஸோ அதில் மாற்று கருத்தே இல்லை. சூப்பர் ஸ்டார் அவருடைய ஆக்டிங் ஸ்டைல் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்கு அப்படி ஈக்குவலாக ரம்யகிருஷ்ணா வில்லனேசம் வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. சௌந்தர்யா அவங்க ஒரு குடும்ப பெண்ணாக அப்படி அவங்களோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, சிவாஜி. ஸோ இந்த மாதிரி பெரிய காஸ்ட்டு இருக்கும் அந்த படத்தில். ஸோ அந்த இதில் வந்து நிறைய பேர் இப்போது நம்ம இழந்திருந்தாலும் இப்போ அவங்களெல்லாம் போய் அவங்க மறுபடியும் நம்ம கண்ணு முன்னாடி வரப்போகிறாங்க ஸ்க்ரீனில். ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கேன். ஸோ பார்ப்போம். படம் வந்து எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். டிசம்பர் 12 படையப்பா ரீரிலீஸ். பாய்.